சொல்லுவாங்க, அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்வாங்க. துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணுமா, அது ஓடி போயிடுமா. துண்டை காணும் துணியை காணும், அந்த துன்பம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடுமா. அதே மாதிரி துன்பத்திற்கு துன்பம் கொடுன்னு சொல்றவங்க அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க நமக்கு துன்பம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி வந்து நல்ல ஒரு போராடுற குணம் இருந்தால் பெண்களால் எதையும் முடியும். பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போராடணும். புகுந்த வீட்டுல சரியில்லைன்னா பிறந்த வீட்டுக்காரங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே முதல்ல எடுத்துடணும். யாரும் தங்கத்தட்டில் வச்சு தாங்க மாட்டாங்க, முதல்ல தாங்கவே மாட்டாங்க. ஐயோ வந்து உட்காந்துட்டா இவளால என்னென்ன செலவு வரப்போதோ, ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் இல்லைங்களா, அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க மெயின்டைன் பண்றதுக்கே சொல்லுவாங்க இல்லைங்களா, நாக்கு தள்ளுது அப்படின்வாங்க. அவங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்றதுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல முடிய மாட்டேங்கிறது. அதனால தான் அந்த காலத்துல கணவர் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற முடியுமா? ஏன்னா தன்னுடைய அம்மானு ஒருத்தர் இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருந்தாதான் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கும். ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும், அந்த குழந்தைய வந்து ஒரு அனாத ஆசிரமத்துல போய் சேர்த்துருவாங்க. அம்மா இல்லை அப்பா இல்லை யாரும் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தது. பெரியப்பா எடுத்து வைப்பாங்க, சித்தப்பா பெரியம்மா அத்தை மாமா மாமி அப்படி சொல்லிட்டு ஒன்னு விட்ட சித்தப்பா ரெண்டு விட்ட சித்தப்பா யார் யாரோ எடுத்து அந்த குழந்தைங்க பாசத்தை காட்டுறதுக்கு ஆள் இருந்தது. இன்று அனைத்து சொந்தங்களும் இருந்தாலும் அம்மாவை தவிர பாசத்தை காட்ட ஆள் அந்த குழந்தைக்கு இல்லை. அதனால தான் பெண்களை வந்து தாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. புகுந்த வீடு சரியில்லைன்னா பிறந்த வீட்லயும் சரியாக இருக்காது. ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணை வந்து மகாராணி என்று புகழ்ந்த தந்தை கூட திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு வேதனை ஒரு பாதிப்பு என்றால் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா தனக்கு வயதாகிவிட்டது, இந்த பெண்ணை பார்த்துக்க யார் இல்லை, 10 சகோதரர்கள் இருந்தாலும் பார்த்துக்க தயங்குவாங்க. அதனால அந்த காலம் சொல்லுவாங்க, ஒரு அம்மா வந்து 100 பிள்ளைய வளர்க்கும், ஆனா 100 பிள்ளைங்க ஒரு அம்மாவை பார்த்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட அதே மாதிரி தாங்க. 100 அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் ஒரு சகோதரியை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு குடும்பம் இருக்கிற அவர்களுக்கு வருமானம், அந்த வருமானமே பத்தாம அவங்க அவசப்பட்டு இருக்கும் பொழுது இவருக்கு நம்ம சுமையா வந்துருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் தன் கால நிக்கிற அளவுக்கு சம்பாதித்தாலே மன தைரியம் வரும். எந்த விஷயமா கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் மனசுல ஃபர்ஸ்ட் வச்சுக்க கூடாது. எதையுமே மனதில் வந்து போட்டு நம்ம அதை வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருவரை கொல்லுவது என்ன என்றால் மனநோய் தான் ஒருவரை கொன்றுவிடும். குட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டையை கலந்துட்டே இருந்தா நல்ல தண்ணியை பார்க்க முடியாது. அப்படியே விட்டுடுங்களேன், அந்த குட்டையில இருக்க அழுக்கெல்லாம் கீழே படிஞ்சு குடிக்கிற அளவுக்கு நல்ல தண்ணியா மேல வரும். அதே மாதிரி தாங்க நடந்த விஷயத்தை நாம திரும்ப 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 யோசிக்கிறதுனால மனநோயாளியாக மாறிவிடுவோம். இந்த மனநோய் நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்மை சார்ந்தவர்களுக்கும் பாதகத்தை கொடுக்கும், நம்ம நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாதகத்தை கொடுக்கும், நமக்கே பாதகத்தை கொடுத்து விடும். அதனால நடந்ததா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படி சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நம்ம வந்து ஓட ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு மாரத்தான் ஓட்டம்.